வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒரு பேபிஸுடைய ஓவரால் ஷூட் இல்லைன்னா கவரால் ஷூட்டு இல்லைன்னா ஸ்லீப் ஷூட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராடக்டை அதுடைய அடிஷனலாக ஒரு கேப், பேபிஸுடைய கேப் பேட்டர்னை பார்க்குறோம். ரைட், என்னுடைய பார்ட்ஸில் என்னென்ன மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்கு என்னென்ன பார்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, பேக் போர்ஷன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பேட்டர்ன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து 2 வரும். கட் பார்ட் இருக்கும் சென்டரில். இங்கே தான் ஃபுல்லாக ஜிப் வச்சு ஓப்பன் இருக்கும், ஃபுல் ஓப்பன். குழந்தைய ஃப்ரீயாக உள்ள வச்சு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஈஸியாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரைட், அப்புறம் ஸ்லீவ் வழக்கம் போல் நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவு. இதில் அடிஷ்னல் என்ன வரும்னா, இந்த ஏரியாவில் க்ரோச் குழந்தையோட கம்ஃபர்டபுளுக்காக இந்த இடத்துல குத்தாம இதாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக ஒரு க்ரோச் ஒன்று பாட்டு அடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கும் இந்த க்ரோச் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும் க்ரோச்சு. அப்புறம் கீழே பூட்டியில் வந்து அப்பர் லேயர் இருக்கும், அண்டர் லேயர் ஒன்று, அப்பர் லேயர் ஒன்று வரும். இது கீழே இருக்கக்கூடிய பாதத்தில் மிதிப்படுறது, இது மேலே கவரேஜ் பண்ணுறப்படி இப்படி வந்துடும். இது ஒன்று. அப்புறம் இங்கே அடுத்ததாக வந்து கேப்பு, பேபி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த மேலே இருக்கக்கூடிய கேப்பை தான் 4 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். அப்படி இருக்கும். 4 இந்த ஒரு ஏரியா தைச்சோம்னா நல்லா ஒரு பந்தாட்டம் வந்துடும். உள்ள தலை போடுறதுக்கு ஒரு பாதி பந்து தயாரித்த மாதிரி இருக்கும். இதை சுற்றி இந்த பேண்டை வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொப்பி மாதிரி கிடைச்சிடும். ரைட், இவ்வளோதாங்க பார்ட்ஸு. இப்போ ஒரு பார்ட்ஸ் எப்படி அளக்குறதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெஷர் டூல் எடுத்துக்கங்க. இதில் தனியாக வச்சுக்கலாம். ரைட், லென்த்து வந்து 2 விதமான லென்த்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து இங்கே ஹெச்பிஎஸ்லேருந்து ஃபுல் லென்த்து இந்த பூட் வரைக்கும் இருக்கும். இந்த லென்த் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது போக அதே இடத்துல இருந்து இங்கே க்ரோச் வரைக்கும் ஒரு லென்த்து கொடுப்பாங்க. இந்த க்ரோச் அட்டாச் பண்ணக்கூடிய இந்த லென்த்து கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வழக்கம் போல் செஸ்ட்டு தான். அப்புறம் இங்கே இந்த இடத்துல ஹிப்புன்னு ஒரு அளவு கொடுப்பாங்க, ஹிப்பு. அப்புறம் இது நெக் வித்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல்ஸ் டைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இது ஸ்லீவ் ஓப்பன், பாட்டம் லெக் ஓப்பன். அவ்வளோதான். இதான் பேக் தட்டை பொறுத்தவரையில். ஃப்ரண்ட்டுக்கும் அதே சேம் தான், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஸ்லீவுக்கு ஒரு வாட்டியும் ஸ்லீவ் பண்ண சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரே இதுதான் ஸ்லீவ் லென்த்து. இது பைசப்பு, அண்டர் ஆர்ம், ஸ்லீவ் ஓப்பன். இங்கேருந்து இந்த பைசப் வரைக்கும் வர்றது கேப் கைட். இது ஆர்ம் ஸ்லீவோடைய கர்வ். ரைட், அப்புறம் நமக்கு அடிஷனலாக இங்கே ஃபுல்லாக கூட க்ரோச் கொடுத்துருப்பாங்க. க்ரோச்சில் வந்து க்ரோச் லென்த்து, க்ரோச் வித்து 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பூட்டிக்கு 2 மெஷர்மெண்ட் தான். இது பூட்டியோட வித்து, இங்கேருந்து பூட்டியோட லென்த்து. ரைட், சில நேரங்களில் இதுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா கூட நாமளே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அப்புறம் கேப்புக்கு வந்தீங்கன்னா 2 மெஷர்மெண்ட்டு தான். கேப் கைட்டு அண்டு கேப்புடைய வித்துங்கிறது எப்படின்னா, இதில் இருந்து இந்த பார்த்தீங்களா, இந்த 4 போர்ஷனையும் கூட்டினீங்கன்னா கிடச்சிட்டு ஃபுல் ரவுண்டு, நம்ம தலையோடைய ஃபுல் ரவுண்டு. அந்த அளவுக்கு தான் இந்த பேண்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்கட்டினா இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாமளே போட்டுக்கலாம். ரைட், இதுதான் நம்ம பார்ட்ஸு. அதை எப்படி அளக்கும் கூட மெத்தட் சொல்லியாச்சு. இப்போ இதுக்குரிய மெஷர்மெண்ட் என்னென்ன வேணுங்கிறது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. இது இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறது
9 மந்த் பேபியோடைய மெஷர்மெண்ட்டு. செஸ்ட் ஒரு 11 இன்ச்சு. லென்த்து ஃபர்ஸ்ட் லென்த் வந்து க்ரோச் வரைக்கும் இருக்க லென்த் வந்து 17 இன்ச்சு. ஃபுல் லென்த் வந்து 24.5 இன்ச்சு. ஹிப்பு வந்து எங்கே பார்க்கணுன்னு இருக்குதுங்க. ஒரு 3 இன்ச்சு கீழே நான் பேட்டர்ன் போடும்போது சொல்லிடுறேன். ஹிப்பு வந்து 12 இன்ச்சு. நெக் வித் 5.5 இன்ச்சு. நெக் ட்ராப்பு ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு 2 இன்ச்சு. ஆர்மோல் ஸ்ட்ரைட்டு 4.25 இன்ச்சு. ஷோல்டர் 8.25 இன்ச்சு. ஸ்லீவ் லென்த் 10 இன்ச்சு. ஸ்லீவ் ஓப்பன் 3.25 இன்ச்சு. பைசப்பு ஒரு 4.5 இன்ச்சு. அப்புறம் இங்கே வந்து பூட்டிஸ்க்கு வந்துங்கன்னா பூட்டி லென்த்து வந்து ஒரு 4.5 இன்ச்சு. பூட்டி வித்து ஒரு 3 இன்ச்சு. கெசட்டுக்கு வந்து கெசட் லென்த்து 4.25 இன்ச்சு. கெசட்டு வித்து 2.5 இன்ச்சு. அப்புறம் பேபியோட பேபி கேப்பு வித்து அந்த ரவுண்டு பேண்ட் அந்த இதுக்கு வந்து 16 இன்ச்சு. லென்த்து வந்து 5.25 இன்ச்சு. ஸோ அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி பேட்டர்ன் போடலான்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். நமக்கு லென்த்து வந்து ஃபுல் லென்த்து வந்து 24.5 இன்ச்சு. 24.5 என்டர். செஸ்ட் 11 இன்ச்சு. 11 பாதி 5.5 இன்ச்சு. ரைட், நமக்கான மெஷர்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 24.5 5 ஓகே இருக்கு. நெக் வித் வைங்க. நெக் வித் நமக்கு எவ்வளோ வேணும்னா 5.5 இன்ச்சு. அதில் பாதி 2.25 இன்ச்சு. மைனஸ் பேக் நெக் ட்ராப் 0.7 ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் விட்டு மைனஸ் 2 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் ட்ராப். என்டர் அடிங்க. அவ்வளோதான், என்டர் அடிங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் வர வரிசைக்குள்ள வந்துருச்சு. அடுத்ததா மறுபடியும் ஷோல்டர் இந்த சீலுக்கு வந்து 8.25 இன்ச்சு. ஆஃப் ஷோல்டருக்கு வந்து 4.38. ரைட், அப்புறம் ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. பேபிஸ் தான். அப்புறம் ஆர்மோல் ஸ்ட்ரைட் வந்து 4.25 இன்ச்சு வேணும். இந்த 9 எடுத்துட்டு ஒரு சீலுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். சேம் ஆப்ரேஷன் தான், ஸ்டைலிங் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் சேம் தான், ஆனால் ஸ்டைல் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிற மெத்தடு மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். ரைட், அடுத்தது இங்கேருந்து க்ரோச் லென்த் வச்சுருவோம். இந்த பாயிண்ட்லேருந்து க்ரோச் லென்த் 17 இன்ச்சு. ஸோ ரிவர்ஸில் நான் -17 இன்ச்சு இங்கே வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைங்க ஹிப்புக்கு. இதை வந்து ஆரிஜினாக வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அதான் பொசிஷன், -3 இன்ச்சு. ஆல்ரைட், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு இங்கே வந்து ஸ்லீவுடைய பாட்டம் லெக் ஓப்பன் வைக்க போகிறோம். பாட்டம் லெக் ஓப்பனுங்கிறது தனியாக இதில் கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பூட்டிஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பூட்டியோட வித்தை வந்து இங்கே வச்சுறேன். 3 இன்ச்சு கொடுத்துருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறேன், இங்கே வச்சிடறேன். 3 இன்ச்சுனால அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. -1.5 + 1.5. அந்த பக்கம் இந்த பக்கம் 1 இன்ச்சு கொடுத்துட்றேன். இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வந்து ஹிப்பு பாயிண்ட் பொசிஷன் மட்டும் தான் வச்சோம், அதனுடைய வேல்யூ கொடுக்கல. அதனால தான் ஃப்ளாட்டாக செஸ்ட்டும் ஹிப்பும் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ நம்ம வேல்யூ கொடுத்துடலாம். ஹிப்பு வேல்யூ வந்து 12.5 இன்ச்சு. அதனால் இது 6.25 இன்ச்சு இந்த இடத்துல வேணும். இப்படி ஷேப் இருக்கும். ரைட், இப்போ நம்ம ஷேப் பண்ணிடுவோம் தான். இதை 2 சைடு ஷேப் நல்லா பலூனாட்டம் இருக்கும். குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக.
ஷேப் நல்லா பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தபடியா ஆமோல் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ட்ரெஸ்ஸாக, அதனால் ரொம்ப டெப்த்தாக போகணும். லைட்டாக ஆமல் கொடுத்தாலே போதும், ஃபிட்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பேக் நெக் ட்ராப் எடுத்துருங்க. கழுத்து ஆல்ரைட், முடிஞ்சது. அடுத்தது இங்கே ஷேப் கொடுத்துருவோம். க்ரோச் ஏரியாவை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வந்து ஓவராக பெண்ட் ஆகுது. ஆனால் ஷேப்க்கு என்ன பண்ணுறேன், இது ஒரு 6 இன்ச்சு கூட்டிக்கிறேன். சாரி, லென்த் ஒய் ஆக்சலில் ஒரு 6 இன்ச்சு அப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த 3 பாயிண்ட்லையும். அப்போ அந்த சைட் ஷேப் கொஞ்சம் பெண்டு ரொம்ப ஓவராக பெண்ட் இல்லாமல் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக. ஆல்ரைட், அடுத்து இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு அப்படி பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பேபி ஸ்லீப்பர்னு போட்டுலாம். பேபி ஸ்லீப்பர் ஷூட், ஸ்லீப்பர் ஷூட்டும் போடுவோம், இல்லை ஸ்லீப் ஷூட்டும் கூட போடுவோம். ஸ்லீப் ஷூட், பேபி ஸ்லீப் ஷூட். ஓகே, இப்போ பேக்கில் ஒரு காப்பி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டை நம்ம இதில் வந்து ட்ராப் பண்ணுறோம். ஓகே, நெக்கு இதுக்கு அக்ராஸ் பண்ணிட்டு பேக்கு இதெல்லாம் நான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் தான், நீங்கள் ரெண்டும் ஒரே சேம் ஆச்சுனால போதும். டைட் ஃப்ராக்கெட் வரும்போது தான் நம்ம எல்லாத்தையும் எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ணணும். அக்ராஸ் பண்ணிட்டு பேக்கு நல்லா கர்வ் டெப்த்தாக பண்ணுறது எல்லா விஷயம் பண்ணணும். ஆல்ரைட், அப்புறம் எல்லா ஏரியாவும் போட்டோம்னா இப்போ ஸ்லீப் போட்டுக்கலாம். ஸ்லீப் போட்டு அப்புறம் பூட்டி கெசட்னு 1 by 1 வரலாம். ஸ்லீப் போர்ஷனை கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் லென்த்து 10 இன்ச்சு, பைசப்பு 4.5 இன்ச்சு. ஸோ 10, 8, 4.5 அவ்வளோதாங்க, எனக்கு வச்சுக்கலாம். இது பேபிஸ்னால வந்து கேப் கைட் ஒரு 2.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். 2.5. இங்கே ஸ்லீவ் ஓப்பன் 3.25 இன்ச்சு -3.25. ஓகே, இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஷேப் ஆர்ம் கர்வ் பண்ணிடுவோம். இப்போ ஆர்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த் கொடுக்காதீங்க, மைல்டாக அப்படியே ஒரே சிம்பிள் கர்வாக கொண்டே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆர்ம் கர்வ் 5 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 இன்ச்சு பக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நான் நம்மளுடைய கேப் கைட்டை நம்மளுக்கு பைசப் கொடுத்துருக்கனால பைசப் ஒன்றும் பண்ண முடியாது. கேப் கைட்டை மட்டும் ஒரு 4 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். அப்படியே அந்த மெஷர்மெண்ட்டை ஆல்டர் பண்ணி நம்ம மேனுவலாகவே பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த கருவில் சேஞ்சில் போயிட்டு எக்ஸாக்டாக பண்ணிக்கலாம். சின்னதுனால நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்து கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஓகே, இப்போ பூட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூட் லென்த் வித்து கொடுத்துருக்காங்க. பூட் லென்த்து வந்து 4.5 இன்ச்சு லென்த்து, வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச்சு. என்டர் 4 இன்ச்சுக்கு என்டர் அடிச்சுக்கணும். வேலிடேட் கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டு. ஓகே, இப்போ இதனுடைய மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் இருக்கும். ஆல்ரெடி இப்போ இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க, இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க.
நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அது ஓப்பன் ஆகி நிற்கும். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைனை இதையும் கர்வ் பண்ண போகிறேன். ரைட். இது வேணுங்கிற அளவுக்கு நல்லா இது பூட் வரைக்கும் அது 90 டிகிரி கொடுத்துட்டுங்க. இதையே ஒரு 90 டிகிரி கொடுத்துருங்க. உங்கள் ஷேப் நல்லா ரீஷேப் பண்ணிக்கோங்க. பூட்டு தகுந்த மாதிரி பேக் போர்ஷன் கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி, ஃப்ரண்ட் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, போதும். அடுத்தபடி என்ன பண்ண போனால் பூட் பண்ணியாச்சு. பூட்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓப்பன் கூட பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் பட்டனாக வச்சுக்கலாம். ரைட். அடுத்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பூட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும், கர்வ் ஷேப்பு. அது இந்த இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஒரு 3/4 இன்ச்சு 0.75 மைனஸ் 0.75 கொடுத்தீங்கன்னா 2 பக்கம் பாயிண்ட் வந்துடும். இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து -1 இன்ச் வரைக்கும் உள்ள அப் பண்ணிவிட்டு இதை வந்து கர்வ் பண்ணிக்கிறேன். இதை 180 கொடுத்துட்டு இதை 90, இதையும் 90. ஆல்ரைட். எனக்கு தேவையான கர்வ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது பூட்டினுடைய பாட்டம் போட்டோம், இதனுடைய டாப் லேயர் போடணும். டாப் லேயர் போடுறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த போர்ஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரைட்டு. இதுதான் இந்த சென்டர் தான் பேக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக இது வரைக்கும் போகும். ஸோ இங்கே ஒரு 1.5, எங்கிட்ட ஒரு 3/4, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 இன்ச்சுக்கு இது வரைக்கும் வந்து பேக் லேயர் இருக்கும். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஒரு டாப் லேயர் வந்து உட்காந்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பகுதியில் இங்கேருந்து ஒரு 2.25 இன்ச்சு, 2.25 மைனஸ் 2.25 அடிச்சிங்கன்னா பாயிண்ட் வந்துடும். ஸோ இதுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரைட். அப்படியே போயிட்டு லிங்க்டு பீஸ் எடுத்துகிட்டு மேலே டாப் லேயரை பிரித்து எடுத்துடுங்க. அன்லிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நமக்கான டாப் லேயர். இதுதான் உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். ஸோ உள்ளக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. இதோடைய லைன் லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.95 இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட குறைக்க முடியும். இது ஆக்சுவலாக இதை வந்து குறைக்கக்கூடாது. அதனால் இதோடைய அளவு வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். -0.2 இன்ச்சு மாற்றிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். 0.125. ஆல்ரைட். இப்போ 2.9 2.9 இதுக்குள்ளே வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவ்வளோதான். இது டாப் லேயர் உள்ள கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அடிக்கடி சேவ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளுக்கானது இது முடிஞ்சது. அடுத்தபடியாக கெசட் போர்ஷன் வரைய போகிறேன். கெசட்டுக்கு நம்மளுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து 4.25 இன்ச்சு, என்டர். கேசட் வித் 2.25 இன்ச்சு, அதில் பாதி 2.5 இன்ச்சு, அதில் பாதி 1.25 இன்ச்சு வெளியே கொடுத்துருக்குங்க. மெஷர்மெண்ட்டு செக் பண்ணிக்கணும் வந்துருச்சான்ட்டு. ஓகே, இப்போ மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். டிவைட் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட் டெலீட் பண்ணிடுங்க, இந்த பாயிண்ட் டெலீட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு மீன் ஷேப்பில் நம்ம பண்ணணும். நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணினோம்னா நல்லா ஷேப் கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனை கர்வ் லைனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதையும் கர்வ் லைனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 180 டிகிரி அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த இதை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், போதும். கண்ட்ரோல் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து ஓப்பன் கூட எடுத்து வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட்டனை ஓப்பன் பட்டனாக வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த ஏரியாவில் வச்சு தப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குங்க பார்த்து கரெக்டாக நாச்சு போட்டணும். 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த 2.25 இன்ச்சுக்கு இந்த பக்கத்தில் ஒரு நாச்சு போடணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அதே இடத்துல விடுவோம். பொசிஷன் மாற்றி விட்டுருங்க. -2.75 இங்கேருந்து 2.25 இன்ச்சு இது வரைக்கும் வந்து அந்த கேசட் வரணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் -2.25 இன்ச்சு. ரைட். இப்போது இந்த கெசட் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது இந்த உள்ளே வரக்கூடிய இந்த அளவு வந்து அதிகமாக வந்துடும். லென்த் ஃப்ரம் கெசட்டுங்கிறது இந்த பாடியில் தான் கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த கெசட் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 2.5 இன்ச்சு வித்து. அது ஃபோல்டாக மடிஞ்சு வரும்போது 1.25 இன்ச்சு அடிஷ்னல் ஆட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ அந்த 1.25 இன்ச்சியை நீங்கள் இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் இந்த பாயிண்ட்டை -1.25 கெசட் வித்தில் பாதி அப்படியே குறைச்சி விட்டுருங்க. அப்போ தான் கெசட் ஜாயிண்ட் ஆகும்போது லென்த் ஃப்ரம் கெசட் வந்து மீட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, முடிஞ்சது கெசட் ஏரியா. அடுத்தது தொப்பியை போட்டுருவோம். தொப்பி போட்டலாமா? ரைட். தொப்பிக்கு வந்து எனக்கு வந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு ஹைட்டு. தொப்பியோட ஹைட்டு முதல் வந்து 5.25. என்டர். வித்து டோட்டலாக வித்து வந்து 16 இன்ச்சு கொடுத்துருக்குது. 16 4 போர்ஷன் சேர்ந்தா தான் அந்த கேப்புடைய ஃபுல் கிடைக்கும். ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு போர்ஷனுடைய வித்துக்கு வந்து 4 கொடுக்கணும். 4 அந்த ஒரு போர்ஷனை வந்து நான் வந்து ஃபோல்டரில் வரையேன். அதனால் இந்த இடத்துல நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 2 இன்ச்சு தான் கொடுக்க போகிறேன். 2 இன்ச்சு கொடுத்து வேலிடேட். ரைட். இப்போ இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. இதை கர்வ் ஷேப் பண்ணுங்க. பண்ணிட்டு கீழ் இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு 6 இன்ச்சு அப் பண்ணிடுங்க. 0.5 இன்ச்சு அப் பண்ணிட்டு இப்போ வந்து கர்வ் பண்ணணும். இதையும் அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விஷுவல் நல்லா கிடைக்கும்.
இதை வந்து 90 டிகிரி கொடுத்துருங்க. இதை நல்லா ஆஃப் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை டவுன். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 2 இன்ச்சு, இது 5.25 இன்ச்சு. ஹைட்டு அவ்வளோதான். இதோடைய நல்லா பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஒரு போர்ஷன். இது நீங்கள் ஃபுல் ஓப்பன் பட்டனா கூட எடுத்துக்கலாம். இவ்வளோதான் கேப்புக்கான ஒரு போர்ஷன் போட்டோம். இது மாதிரி 4 பார்ட் வச்சு சுற்றி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்னுடைய டாப் ஏரியா வந்து கிடச்சிரும். பாட்டமில் அந்த பேண்டு கீழே வரைகிறதுக்கு பேண்டு சுற்றளவு வந்து நம்மளுக்கு கேப்னுடைய வித்து 16 இன்ச்சு, 16 அப்படி வச்சுக்கோங்க. இதோட ஹைட் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். கொடுக்கல நாமளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ தொப்பிக்கும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், தொப்பிக்கு பேட்டர்ன் போட்டாச்சு. அடுத்தபடி நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் தனியாக ஓரமாக வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஜிப்பர் அட்டாச் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம ஐடியா பண்ணவே இல்லை. அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பேக்கெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு எப்படி பேட்டர்ன்லாம் வந்திருக்குங்கிற ஒரு விஷுவல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பேக் நீட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே ஒரு ஓப்பன் காப்பியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபோல்டு காப்பி தேவையில்லை. ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டை வந்து இது வரைக்கும் எப்படி பேக் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து அசிமெட்ரிக்கல் பேட்டர்னாக மாறப்போகுது. இப்போ ஜிப்பர் வச்சு தைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெக் பாயிண்ட்லேருந்து நெக் பாயிண்ட் இந்த ஜிப்பர் வச்சு தைக்கிறத நெக்லேருந்து கொடுக்கலாம், இல்லை சைடில் கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம், இல்லை இங்கே கொடுக்கலாம். சில பேர் இது வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ஸ்பெஸ்டைல் அந்த ஃபுல் மெயினாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓப்பன் வைக்கணும். அந்த ஓப்பன் எவ்வளோ லிமிட்டுக்கு எப்படி வைக்கிறாங்க ஸ்பெஸ்டைல் புறம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து வச்சுருக்கேன். ஒன்று ஸ்ட்ரெயிட் இருக்கலாம், சில பேர் இந்த மாதிரி கர்வாக பண்ணலாம். அது எப்படி உங்கள் ஸ்டைலில் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு இந்த கரு போதும். இப்போ வந்து இதை 2ஆக பிரிச்சது தான். 2ஆக பிரிக்கிறதுக்கு இது வரைக்கும் வந்து கிரியேட் லிங்க்டு பீஸ் பண்ணோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் நான், அதில் இல்லாமல் 2ஆக அப்படியே கட் பண்ணிடுவோம். நமக்கு பேட்டர்ன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும், கட் பீஸ், அதை கட் பண்ணிட்டனாலே போதும். 2 பீஸ் தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ நேம் கொடுத்துருவோம் தான். இதுவும் ஃப்ரண்ட் போர்ஷன் தான். ஃப்ரண்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு தான். ஸ்லீவ், பேக், அப்புறம் வந்து இந்த பர்சனுக்கு இது வந்து ஃபுட், இல்லைன்னா அப்பர் ஃபுட் இல்லை லோயர் ஃபுட்டும் கூட போட்டுக்கலாம். லோயர் ஃபுட், அப்பர் ஃபுட், கெசட்டு, GUSSET கெசட், இது ஹேட்னு கேப், இது பேண்டு, ஹேட்டோடைய பேண்ட், ஹேட் பேண்ட். அவ்வளோதான். ஓகே, உலகம் போல் அலௌன்ஸ் உங்களுக்கு என்ன முதல்ல அதை கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ரொம்பவே கொஞ்சம் லென்த்தியாக வந்துருச்சு. இதோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். ஓகே, தேங்க்யூ.